என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து சோஷியாலஜி. அது தேர்வு பண்ணுறதுக்கே நான் வந்து 1 இயர் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆப்ஷனலுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து 500 மார்க்ஸ். நமக்கு வந்து மெயின்ஸில் அது ஒரு எட்ஜ் தரப்போகுது. அதனால அதை பொறுமையாக எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அந்த ஆப்ஷனல் வந்து நான் ஏன் சோஷியாலஜி எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3-4 ஆப்ஷனல்ஸ். நான் வந்து ஈசி பேக்ரவுண்டு, ஆனால் ஈசிங்கிற ஒரு ஆப்ஷனல் வந்து யூபிஎஸ்சியில் கிடையாது, ட்ரிபிள் இ தான் இருந்துச்சு. ட்ரிபிள் இ வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் போகணும்னு சொல்லிட்டு ஜியாகிரஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆந்த்ரோபாலஜி, சோஷியாலஜி 3 ஆப்ஷனல் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி வந்து எனக்கு நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்கிறனால ஜியாகிரஃபியை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆந்த்ரோபாலஜி வந்து ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் 11th 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தனால ஆந்த்ரோபாலஜியும் ஸ்கிப் ஆக வேண்டிடுச்சு. சோஷியாலஜி எப்படி சூஸ் பண்ணேன்னா, சிலபஸ் எடுத்து பார்த்தேன். சிலபஸில் ஒவ்வொரு டாபிக்ஸும் பார்த்துட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சோஷியாலஜி எடுத்தேன். இனிஷியலாக இன்ஜினியரிங்லேருந்து வந்து சோஷியாலஜி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. புரிதல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஆன்சர்ஸ் எழுதும் போது நம்மளால் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. பட் எனக்கு சோஷியாலஜியில் இருந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்னோட அந்த மார்க்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி படித்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஆன்சர் எழுதும்போது கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு நம்மளோட ஒப்பீனியனை வந்து அந்த ஆன்சரில் இருக்கும்போது திருத்துறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு எழுதுறாங்க அந்த ஆன்சரை. ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோன்னே எழுதாமல் அதில் அவங்களோட புரிதல் இருக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கு பேஸ் பண்ணி மார்க் போடுவாங்க. ஸோ ஆப்ஷனலுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ப்ளே பண்ணுவாங்க ப்ரிப்ரேஷனில். அதுக்கேற்ற டைம் எடுத்து அதுக்கேற்ற ஒரு ஆப்ஷனலை டிசைட் பண்ணோன்னா இந்த யூபிஎஸ்சி ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.